பேமெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நேரத்தில் நான் எப்படி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு நியாயமாக இருக்கிறது என் ஒர்க்குக்குன்னு ஒரு பிரச்சனையாக இருக்கு. இல்லை, ரொம்ப சிம்பிள். பேமெண்ட்டை வாங்கி நடிங்க. பேமெண்ட் கொடுக்கலன்னா டிசைட் பண்ணுங்க, வராது நடிச்சிருவோன்னு போயிடுங்க. ரெண்டுத்தில் தான் வேணும். ஸ்பாட்டில் இருக்கும்போது இந்த விஷயத்தை, கமர்ஷியல் விஷயத்தை பேசவே மாட்டேன். அது யாராவது பேசினா கூட கெட் அவுட்னு சொல்லிடுவேன். என் வேலை இங்கே வேற, அது வேற. அதுக்கும் இதுக்கும் நீ உள்ளே வரவே கூடாது. ஸோ அந்த ஏரியாவே நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு பட்சத்தில் வந்துருச்சுன்னா தென் யூ ஹேவ் டு டிசைட் வெதர் திஸ் ஆர் தட். அது ஒரு ரொம்ப ஸ்மால் ஃபேக்டர். வெரி ஸ்மால் ஃபேக்டர். அதை வந்து இந்த மேஜர் ஏரியாக்குள்ளே நம்ம அதை திணிக்கக்கூடாது. அந்த கான்ஷியஸ் நமக்கு வேணும். நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன். ஏரியாக்கு நீ அது அப்புறமா வா, அது வேறு. அது அப்புறம் சண்டை போடுவோம், அது வேறு. இந்த ஏரியாக்குள்ளே அதை பற்றி பேசக்கூடக்கூடாது. இது வந்து என்னுடைய ஏரியா, அது உன் ஏரியா. நீ ஒன்று சொல்கிற, நான் ஒன்று செய்கிறேன், அவர் ஒன்று செய்கிறார். இட்ஸ் த ஹேப்பனிங் பிளேஸ். இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் ஹேப்பனிங் பிளேஸ். இது அங்கே எமர்ஜ் ஆகிறது மேட்ரு. இல்லையா? இப்போ ஒரு நடிகை மட்டுமே முக்கியம் இல்லைங்க. ஒரு நடிகை ஒரு 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 லைட்மேன் வந்து லைட் வைக்கிறாரு, முகத்தில் படுதுங்கிறாரு, ஒரு பவுன்ஸ் ஆகுதுங்கிறாரு, இப்போ நோஸ் கட் பண்ணு. இது ஒரு ப்ராசஸ். கரெக்ட். அங்கே சவுண்டுக்கு ஒருத்தன் வேலை பார்க்குறான் சகோதரன், இந்த பக்கம் டைரக்ட் வேலை 15. அவ்வளோ ஹேப்பனிங்கான ஒரு பிளேஸை நீங்கள் ஒரு சின்ன ஃபேக்டர்னால கெடுக்க முடியுமா? அதை தூக்கி அந்த பக்கம் அடிச்சிடணும். அந்த நேரத்தில் அது மட்டும்தான். அது முடிச்சுட்டு வேணால் ஒரு நாள் லீவ் போட்டு சண்டை போடுங்க, அது வேற. அந்த இடம் அதுக்கான இடம் மட்டுமே. நாங்கள் ஆர்கியூமெண்ட் கூட, நாங்கள் இப்போ டைரக்டரோட ஆர்கியூமெண்ட் கூட நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். இல்லை, அதுக்கு மேலே வேணாம். அது ரொம்ப இழுத்துதுன்னா அந்த அந்த இடம் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் மாறி போயிடும். ஸோ அதை நான் அங்கேயே விட்டுருவேன். ஓகே, உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஆர்கியூ பண்ணுவேன். சாயங்காலமாக நான் உட்காந்து ஆர்கியூ பண்ணுவேன். இல்லை, இது தப்பாக இருக்குது. அப்போ அந்த மொமெண்ட்டை ஏன் நான் அவ்வளோ ப்ரீஷியஸாக பார்க்குறேன்னா, நான் மட்டுமே இல்லைங்க, என்னை சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல் மைண்ட் வேலை பார்க்குது. அப்போ அந்த மைண்டை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல. கரெக்ட். அதுக்கு யார் உண்மை கொடுத்தா எனக்கு? கரெக்ட். அப்போ என் வேலை இது, அதை மட்டும் தான் நான் செய்வேன். அப்போ அந்த மாதிரி உடன்பாடு ஏற்படாத இடங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்னை பொறுத்தளவு நான் விலகிடுவேன். ஓகே, நான் உங்களுக்கு பண்ணுறேங்க, நீங்கள் பார்த்துங்க, அது உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், பேசுவேன். இது தப்பாக இருக்குது, எங்கேயோ தப்பாக இருக்குது, பாருங்கன்னு அப்புறம் அது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அது நடக்காமல் போகலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான முயற்சி அப்போ எடுப்பேன். அந்த நேரத்தில் எடுக்க மாட்டேன். அது ரொம்ப முக்கியமான இடங்க. அந்த ஸ்பேஸுங்கிறது வெரி வெரி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். அந்த பிளேஸை நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட்ஸ், க்ரியேட்டிவ் மைண்ட் ஒர்க்கிங் வித் அஸ். ஸோ அப்போ அதை நீங்கள் மதிக்கலைன்னா நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கு.